அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசா பார்க்குறதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸுங்கள அப்படியே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆஹா ஓடிடில இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் லைன்மேன். அந்த லைன்மேன் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சார்லி சார் வந்து இந்த படத்துல லீட் ரோல் அடிச்சு நடிச்சிருக்காரு. இவங்க கூட பார்த்தீங்கன்னா ஜெகன் பாலாஜி அப்படிங்கிற ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அதிதி பாலா வந்து கிளைமேக்ஸ் ஒரு ரோல் வருவாங்க. இவங்களை தாண்டி சரண்யா ரவிச்சந்திரன் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட டைரக்டர் நேம் உதயகுமார் அப்படிங்கிறது இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த படத்தோட டியூரேஷன் டைம் 1 மணி நேரம் 48 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் டைம். சரி, ஓகே. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவம், தூத்துக்குடியில் நடந்த உண்மை சம்பவத்தை ஒரு படமா எடுத்திருக்காங்க. சரி, அப்படிங்கிறப்ப இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஏரியால நம்ம சார்லி சார் வந்து ஒரு லைன்மேனா இபியில் ஒர்க் பண்றாரு 30 வருஷத்துக்கு பக்கமா. பட் இருந்தாலும் அவரோட மனைவி வந்து ஒரு உப்பு ஆலையில அது வெள்ளன்னு சொல்லுவாங்க. அந்த உப்பு ஆலையில கரண்ட் அடிச்சு இறந்துருந்தாங்க. அது வந்து திருட்டுத்தனமா கரண்ட் போட்டு இழுத்தனால தான் அவங்க அந்த இடத்துல இறந்துருக்காங்க அப்படின்னு தெரிய வரும்போது, அதுக்காக வந்து தான் அம்மாவுக்கான மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து ஒரு ஓரளவுக்கு மெக்கானிக் இன்ஜினியர் அப்படிங்கிறதுனால அவரோட பையனான ஜெகன் பாலாஜி ஒன்று கண்டுபிடிக்கிறாப்புல சோலார் லைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாருக்கும் எதுவும் ஆகாது. சூரியன் வர்றப்போ விளக்கு அணைஞ்சிரும். சூரியன் இருட்டு கட்டுறப்போ லைட் தன்னால் எரியும் அப்படின்னு சொல்ல அந்த இருட்டுலையும் பகல்லையும் லைட் தானா எரியும் தானா அணையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்டை அவர் கண்டுபிடிக்கிறார். சோலார் லைட்டை கண்டுபிடிச்சு அவர் திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் பார்க்கறதுல இருந்து சிஎம் பார்க்கறதுக்கு முயற்சி பண்றாரு. பட் அவரோட அந்த திட்டம் நடந்ததா இல்லையா, அப்பாவோட கனவு நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒன்லைனு. இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2012 நடந்த ஒரு கதையை வச்சுதான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலுமே கூட படத்துல பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஜெகன் பாலாஜி ஆகட்டும், சார்லி சார் ஆகட்டும், அதே மாதிரி எடுத்துட்டோம்னா நம்ம சரண்யா ரவிச்சந்திரன் ஆகட்டும், எல்லாருமே கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த படத்தோட மியூசிக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மியூசிக் ஓரளவுக்கு ஓகே தான். அந்த கதைக்கு என்னத்தையும் அதான் கொடுத்துருந்தாங்க. அங்கங்கே ஒரு சில பாட்டுமே இருக்கு. இதுல சார்லி சார்ல எடுத்துட்டோம்னா வழக்கமா படத்துல பாக்குறதா மட்டும்தான் அவரோட கேரக்டரை அவர் கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாப்ல. ஜெகன் பாலாஜி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்ச ஒருத்தர் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒருத்தர் கண்டுபிடிக்கிறா அப்படிங்கிறப்போ இது எப்படி எங்கெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெட்ராஸ்ல தங்கி அங்க அவமானப்பட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து தான் ரூம்மேட்ல ஒருத்த மன தப்புக்கு இவரை கூட்டிட்டு போக அப்படி அவரோட கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. இதை தாண்டி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரண்யா ரவிச்சந்திரன் அவர் வந்து நம்ம ஹீரோவை லவ் பண்ணுறாரோ இல்லை ஃப்ரெண்டான்னு கூட தெரியாது. பட் அங்கங்கே காட்டுவாங்க. இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும். அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் ஆகிடும். புருஷன் குடியார் அடிச்சு கோச்சிக்கிட்டு வந்துடும். கோச்சிட்டு வந்து தான் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வருத்தப்படுறதாகட்டும். அதே மாதிரி இந்த ஃப்ரெண்டு கோச்சிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் பிரச்சனை நடக்கிறப்ப யார் ராணின்னு சொல்லி சத்தம் போகிற அந்த ஒரு சீன் ஆகட்டும். இப்படி இந்த காட்சியெல்லாம் கதையில எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு படம் பார்க்கும்போது. எதனா ஒரு வில்லனா ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட உண்மை நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது வருஷத்துல 8 மாசம் வேலை இருக்கும், 4 நாள் வேலை இருக்காது. அப்படிங்கிறப்போ அந்த 8 மாசம் வேலை செய்யறவங்கள இவர் வந்து மீதி 4 மாசத்துக்கு வட்டி கொடுத்து இவங்கள எங்கிட்ட தான் வேலை செய்யணும், நான் சொல்றதான் சம்பளம் அப்படிமா அடக்கி பிடிச்சிட்டு இவங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஃபார்மேட்ல போயிட்டு இருப்பாரு. பட் இவங்களை எதிர்த்து பேசுறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சார்லிஸோட பையனும் மட்டும்தான் எதிர்த்து பேசுவாங்க. அப்படி எதிர்த்து பேசுற சீன் ஆகட்டும், அதே மாதிரி அந்த எதிர்த்து பேசுறாங்க அப்படிங்கிறது அவங்க ஏதோ ஒன்று பண்ணணும், இதை வந்து கண்டுபிடிச்சு மேலே கொண்டு போகக்கூடாது, இது எப்படியே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்றதும். அதே மாதிரி இவரு கஷ்டண்டா இருக்கிற ஒருவர் இதே ஊர்ல ஒருத்தர் டீ கடை வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப நாளா குழந்தைகளும் திடீர்னு கன்சீவ் ஆயிருப்பாங்க. அவங்கள போய் இவர் ரேப் பண்ண முயற்சி பண்ணுவார். அந்த ரேப் பண்ண முயற்சி பண்றப்போ வயிற்றுல அடிச்சு அவங்க இறந்துருவாங்க. அதுக்காக அந்த டீ கடைக்காரர் வாய் பேச மாட்டாரு. ஆனா இருந்தாலுமே கூட அவர் அந்த பழிவாங்க முயற்சி பண்றதை விட்டு அவரோட கேரக்டர் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இதுல தமிழ்னு ஒரு ஃப்ரெண்டு நடிச்சிருப்பாரு. அவருமே வந்து 2-3 சீட்ஸ் வருவார், அப்புறம் பார்த்து இறந்துவாரு. இப்படி கொடுத்த எல்லாருமே எல்லாம் நடிச்சிருக்காங்க. அங்கங்க சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே ஓரளவுக்கு நடிக்க தெரியல அப்படிங்கிறத தாண்டி ஒரு மூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது ஒரு படமா பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ஃபில் தான். பட் இருந்தாலும் தூத்துக்குடியில நடக்கிற சில சம்பவங்கள், அதாவது உப்பு சம்பந்தப்பட்ட விவரங்கள்லாம் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களும் ஒரு விவசாயிகள் தான். விவசாயிகள்லாம் மழை வந்தாதான் சந்தோஷப்படுவாங்க. ஆனா இங்க மழை வரலைன்னா தான் எங்களுக்கு வேலையே. எங்களுக்கு மழை வரலைன்னா மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிற உப்பு சார்ந்த தொழில் அப்புறம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே சொன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க டைம் இருந்துச்சுன்னா படம் பாருங்க. ஆல்ரெடி படம் பார்த்துட்டீங்க, அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா இது ஓடிடிக்கு உண்டான படம் தான் அப்படிங்கிறதையும் எனக்கு படம் பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு. சரியான சாய்ஸ் தான். சரிங்க, ஓகே. மீண்டும் மறுத்திருவு செஞ்சுக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.